வெளியில் ஹெவியாக ரெயின் வரும்போதும் சுட சுட நாங்கள் எந்த சாட்ஸ் ஐட்டம் சாப்பிட்டாலுமே இந்த வறுத்த வேர்க்கடலையோட டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி அதே மாதிரி தான் ரெயின் வந்துட்டு இருந்துச்சு. சரி வேர்க்கடலை வறுத்து வச்சுட்டு அது கூடவே கொஞ்சமாக பிரியாணி பண்ணலாம்னு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதும் எங்கள் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆனாலும் இந்த ரெய்னி சீசன்லேயே அந்த மழையில் நனைஞ்சிட்டு ஸ்கூல்லேருந்து வரும்போது எங்கள் அம்மா சுட சுட ஏதாவது செஞ்சு வச்சுருந்தா அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகும். இதே மாதிரி இப்போ நாங்கள் எங்கள் பசங்களுக்கு சமைக்கும்போது தான் அதோட கஷ்டம் புரியுது. வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்புறமா வீட்டில் இருக்கிறவங்க கேட்குற ஒரு டிஷ்ஷும் செஞ்சு கொடுக்கும்போது தான் அதோட கஷ்டம் புரியுது. ஆனால் என்னப்பா, சேலரி வாங்காமல் வேலை பார்க்குற ஒரே ஒரு வேலைன்னா அது ஹவுஸ் ஒய்ஃப் வேலை தான். நாங்கள் எவ்வளோ சாக்ரிஃபைஸாக வேலை பண்ணாலும் வீட்டில் சும்மா தானேப்பா இருக்க போகிறேன்னு கேட்பாங்க. அவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருக்கும்.